ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செனி இப்போது ஈஸ்வரி கோபி செல்லியன் பக்கம் தான் பேசுகிறாங்க. செனி டோட்டலாக மாறிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கே நம்ம பாக்கியம் ஒத்த ஆளாக எல்லார்கிட்டையும் போராடிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். செல்வியோட பையன் என்ன நிலமையில் இருக்கான், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியும் இல்லையா, அப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம பாக்கியம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி ஏ பாக்கியா, என்ன உனக்கு இந்த குடும்பத்து மேலே, இந்த குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மேலே யார் மேலேயுமே உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. உன் ஃப்ரெண்டோட பையன், செல்வியோட பையன் இப்படிக்கிறானே அப்படிக்கிறானேன்னு சொல்லிட்டு கவலைப்படுற. ஆனால் உன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தியா நீ கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா, உன் நடவடிக்கும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவோ, அத்தை என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதே நம்ம வீட்டில் ஒரு ஆள் அப்படி அடிபட்டிருந்து வேறு யாரோ நம்ம வீட்டில் உள்ளவங்கள அடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவனை அடிக்கிற உரிமை நமக்கு யாருக்குமே இல்லை. நம்ம பிள்ளையை நம்ம அடிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மற்றவங்க வீட்டு பிள்ளையை அடிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் ரைட்ஸும் நமக்கு கிடையவே கிடையாது. செல்வி மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா போதும், செலியன் இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்திருப்பான். உங்களுக்கு அது புரியலையா? செலியா, எதுக்காக தான் அந்த ஆகாஷை போயிட்டு அப்படி அடித்த? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு புத்தி எதுவும் இல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலியனை பயங்கரமாக திட்டுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. உடனே செனி ஆண்டி போதும் நிறுத்துங்க ஆண்டி, அவன் இடத்துலேருந்து யோசிச்சு பார்த்தா அவன் பண்ணது கரெக்டு தான். தன்னோட தங்கச்சியோட வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய கனவு கண்டு வச்சுருப்பான். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்ததுனால அவனால் தாங்கிக்க முடியல. அவன் பண்ணதில் எந்த ஒரு தப்பும் இல்லை ஆண்டி, எதுக்காக நீங்கள் செலியனை போட்டு அடிக்கிறீங்க? ஆகாஷை அடித்தது தப்புனா அப்போது நீங்கள் செலியனை அடிக்கிறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு செனி பாக்கியாவை எதிர்த்து பேசுகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. எம்மா தாயே, உன் புருஷனை அடித்தது ரொம்ப தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. ஆனால் செல்வி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா செலியனோட நிலைமை என்ன ஆகணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே ஈஸ்வரி, இங்கே பார் பாக்கியா, அப்படியே அவள் கேஸ் கொடுத்தாலும் கொடுக்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போம், எங்களுக்குன்னா போலீஸுன்னா பழக்கம் இல்லையே என்ன, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இந்த விஷயத்தில் தலையிடாத. அதே சமயம் இந்த வீட்டிலேருந்து யாருமே அந்த ஆகாஷையும் சரி அந்த செல்வியும் சரி 2 பேரையும் பார்க்க போகக்கூடாது. அதே சமயம் அந்த வீட்டு ஆட்களும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவோ, இங்கே பாருங்கத்த, நீங்கள் கண்டிஷன் போகிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையவே கிடையாது. எங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம். நான் செல்வியோட பையனை பார்க்க போவேன், அதில் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. ஏ பாக்கியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. உன் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையை கெடுக்க நினச்சிருக்கான் அந்த படுபாவி ஆகாஷ். அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிற? உனக்கு அறிவே இல்லை. என்ன தான் உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும், உன் ஃப்ரெண்டு பையனாக இருந்தாலும், அதுக்குன்னு உன் பொண்ணோட வாழ்க்கையை விட்டு கொடுப்பே என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே கோபியுமே அதே தான் கேட்குறாங்க. இந்த விஷயம் மட்டும் வேறு யாராவது பார்த்து ஏதாச்சும் நம்ம குடும்பத்தை தான் தப்பாக பேசியிருப்பாங்க, நம்ம குடும்பமானமே காற்றுல பறந்துருக்கோம் சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இங்கே பாருங்கத்த, இந்த வீட்டில் எவ்வளவோ தப்பு நடந்திருக்கு. அப்போல்லாம் இந்த குடும்பமானம் காற்றுல பறக்கலையா? இப்போ மட்டும்தான் காற்றுல பறந்துருச்சே என்னவோ. அந்த அளவுக்கு ஒன்றும் என் பொண்ணு இனியா தப்பு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோபி இங்கே பாரு பாக்கியா, இந்த பிரச்சனையை நீ பெருசாக சீரியஸெல்லாம் கொண்டு போகாத. இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்க தெரியும். என் பொண்ணு எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ரைட்ஸே கிடையாது. அவள் என் பொண்ணு, நீங்கள் உங்கள் பொண்ணுன்னு நினச்சிருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்தே அவள் கூட இருந்திருக்கணும். பாதியில் இன்னொரு வாழ்க்கையை தேடி போனீங்களே, அது தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஈஸ்வரி ஏய் பாக்கியா, என்னடி பழைய காதியெல்லாம் எதுக்காக குழி தோண்டி வெட்டுற மாதிரி குழி தோண்டிக்கிட்டு இருக்கு நீ? அதெல்லாம் எதுக்கு பேசுகிற? ஏதோ கோபியோட கெட்ட நேரம், அவன் அந்த ராதிகாவை தேடி போயிட்டான். அது மட்டும் இல்லை, கோபியோட தப்பு கிடையாது. அந்த ராதிகா தான் கோபியோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டா. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவோ, அத்தை உங்கள் பையன் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது,
உங்கள் பையன் எந்த தப்பும் பண்ணியிருக்காத மாதிரியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மொத்த தப்பும் உங்கள் பையன் மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு சரி சரி அதை விடு, பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, இப்போது இனி என்ன நடக்குமோ அதை மட்டும் பேசுவோம். இதுக்கப்புறம் நீ அந்த செல்வியை பார்க்க போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுக்கு இன்னுமே கோவம் தீரல. அந்த பையனை போட்டு அப்படி அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரமாக இருக்குது. இங்கே பாரு செலியா, இதுக்கப்புறம் அந்த ஆகாஷை அடிக்கிற வேலை வச்சுக்கினேன், உன் கையை துண்டாக உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சென்னிக்கு கோவம் வந்துடுது. ஆண்டி இப்போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் செல்லியனை நீங்கள் திட்டவும் செய்யாதீங்க, அடிக்கவும் செய்யாதீங்க. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் பாட்டுக்கு விட்டால் நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க, செல்லியனை போட்டு அடிக்கிறீங்க, ஏதோ அவன் தப்பு பண்ணிட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது, நீங்கள் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சென்னியா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க ஆண்டி, இதுக்கப்புறம் உங்கள் மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கோங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கப்புறம் என் புருஷன் செல்லியனை ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது நீங்கள். அவன் தப்பு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் தான் தப்பே பண்ணலை. தப்பு பண்ணாமல் உங்ககிட்ட அடி வாங்கணுமா? அப்படி அடி வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் தப்பு. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பொண்ணோட வாழ்க்கையே அந்த ஆகாஷ் அழிக்க நினச்சிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் புரிஞ்சிக்கல, ஏன் புருஷனை நீங்கள் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சென்னி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சென்னி நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு அப்படி சொல்லு சென்னி, இன்றைக்கி தான் நீ பொறுப்பாக பேசியிருக்கே, இன்றைக்கி தான் கரெக்டாகவும் பேசியிருக்க. ஏ பாக்கியா, தோளுக்கு மேலே வளர்ந்த பையனை இப்படி தான் போட்டு அடிக்கிறதா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத. சென்னி சொன்னது 100க்கு 100 கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே நம்ம பாக்கியா இங்கே ஆகாஷ்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் அவனை போயிட்டு யாரும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு எங்கள் ஈஸ்வரி எங்கள் பாக்கியாவை குத்தி காட்டி பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம், அவனை அடித்தா உனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல். ஏன்னா நீயும் ரொம்ப ஏழையாக பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தானே வந்தவ. ஏதோ உன் மாமனார் உன் அப்பா இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு என் மவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாரு. நான் அப்போவே வேண்டான்னு சொன்னேன். உன்னை என் பையன் தலையில் கட்டி வச்சிட்டாரு. என் பையன் பிடிக்காம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏதோ உன்னுடைய நிலைமை சரியில்லை, உனக்கு கல்யாணமும் நடக்கவும் நடக்காது அப்படின்றதுக்காக தான் பரிதாபப்பட்டு அவர் உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனால் அப்போ இருந்த பாக்கியா வேற. ஆனால் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு முதலாளி, பணம் காசு 4 கையில் இருக்குது. அதனால் இப்படி திமிரு பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்க. நீ எவ்வளோ எந்த ஒரு நிலமையில இருந்து வந்தேன்னு ஞாபகம் இருக்கா? அதனால தான் நீ பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து வந்ததுனால தான் செல்வியுமே அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கா அப்படின்றதுனால தான் அவளை பார்த்து உனக்கு பரிதாபமாக இருக்குது. அந்த மாதிரி ஆளுங்க கூட தான் நீ நிறையவே பழக்கம் வச்சுக்கிற. அப்போது உன் பொண்ணுக்கு எப்படி நீ சப்போர்ட் பண்ணுவ? உன் செல்வி, அதாவது உன்னை போல் ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவ கிட்ட தானே நீ பழக்கம் வச்சுக்குவ, சப்போர்ட் பண்ணுவ, எல்லாமே செய்வ. உன் பொண்ணோட எதிர்காலத்தெல்லாம் நினச்சி பார்த்துருந்தா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பியா? நீ ஏன் அந்த ஆகாஷை பொலன்னு பொழந்திருப்ப. இங்கே கோபி இருந்துட்டு, அம்மா எதுக்காகம்மா நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பார் பாக்கியா, இது நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம். இனியா பண்ணதுன்னது நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பதிலே சொல்ல முடியாது. இது எவ்வளோ பெரிய அசிங்கமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி வாய் கூசாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம பாக்கியாவோ ஆமாம் ஆமாம் ஆமாம், இது ரொம்ப அசிங்கமான விஷயந்தான். அப்படி ஒன்றும் என் பொண்ணு எந்த ஒரு தப்பும் பண்ண கிடையாது. என்ன அவளோட ஸ்டேஜ், அவளோட வயசு அப்படி, ஏதோ தெரியாமல் பேசிட்டா, அதுக்கு அது அசிங்கமா? அவள் பண்ணது அசிங்கம் கிடையாது, நீங்கள் பண்ணீங்கல்ல ஒன்று, அதுதான் அசிங்கம். கட்டின பொண்டாட்டிக்கே தெரியாமல் டிவோர்ஸ் வாங்கிறதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போன ஆள் தானே நீங்கள். அதுக்கப்புறம் பொண்டாட்டி, பெத்த அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு எல்லாரையும் விட்டுட்டு 2வது பொண்டாட்டி கூட போனவங்க தானே. இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா? இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம் போல். அதனால தான் நீங்களாம் அட்வைஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு தலையெழுத்து. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறதோ இல்லை அட்வைஸ் பண்ணுறதோ வச்சுக்காதீங்க. அதை கேட்டுக்கிற நிலமையிலையும் நான் இல்லை. அப்படி கேட்டுக்கணுன்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் ஏதோ உலக சாதனை படைச்சிட்ட மாதிரி
இனியா ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் நிறைய அவமானம் பட்டது யாராலனா உங்களால் மட்டும்தான். இந்த குடும்பத்துக்கு நிறைய அவமானத்தை தேடி தந்தது நீங்கள் மட்டும்தான். இனியா அவ்வளோ பெரிய காரியமெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இனியா, ஐயோ எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? எல்லாமே என்னால் தான். நான் ஆகாஷ் கூட பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. நான் ஏற்கனவே அம்மா கிட்ட சத்தியம் பண்ணியிருந்தேன், இதுக்கப்புறம் ஆகாஷை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு எதுக்காக நீங்கள் ஆகாஷை அடிச்சிங்க? இனி நான் சத்தியமாக ஆகாஷை பார்க்கவும் மாட்டேன் பேசவும் செய்ய மாட்டேன். ஆகாஷும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் அவனை அடிக்கவும் செய்யாதீங்க. இந்த பிரச்சனையை இத்தோடு முடிச்சு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த வீட்டை விட்டு கூட போயிடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் வந்திருக்கு, வீட்டை விட்டு போறியா? உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? எல்லாம் உன் அம்மா தான் அவ்வளோ தைரியத்தையும் கொடுத்துருப்பா. பின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணா கண்டிக்கணும், ஆனால் அது சரின்னு சொல்லி உன் பக்கம் துணையாக நின்றா உனக்கு இவ்வளோ பெரிய தைரியம் வரதானே வர செய்யும். இங்கே பாரினியா, அப்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கே போகிற? அந்த ஆகாஷ்கிட்ட மறுபடியும் போயிட்டு அவனை லவ் பண்ண போறியா? அவங்க வீட்டிலே இருக்க போறியா? அந்த ஓலை கொட்டாயில் அந்த வீட்டில் வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளால் நிற்க முடியாது, உட்கார முடியாது. போய் அவனை லவ் பண்ணிவிட்டு நீ இந்த அளவுக்கு திமிர் பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு இனியா, நீ நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துட்டு, ஐயோ பாட்டி, நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியலையா? நான் ஆகாஷை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன், தயவு செஞ்சு என்னால் நீங்கள் யாரும் சண்டை போடாதீங்க, இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது. இனியா நீ அழுவாது இனியா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரியோ, ஆமாம் அவளுக்கு நல்லா சொல்லி கொடு, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், ஆகாஷை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லி கொடுக்குற அவளுக்கு. அப்படி ஒரு பிளான் தானே உங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தால் அடியோடு அழிச்சிரு பாக்கியா. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த வீட்டு பொண்ணை அந்த வேலைக்காரி செல்வி வீட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ண ஒருபோதும் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். கண்டிப்பாக அது நடக்காது. நீ அப்படி நடத்தி வைக்கணும்னு நினச்சினா அதை நடக்கவும் விட மாட்டோம். இங்கே பாரு பாக்கியா, உனக்கு அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இரு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவோ, என்னத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஓ, உங்கள் பையன் உங்கள் கூட இருக்கிற தைரியத்தினால இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் பையனே வேற ஒருத்தர் வீட்டில் தான் இருக்கார். இந்த வீட்டை கஷ்டப்பட்டு நைட்டு பகலாக உழைச்சி கண் முழிச்சு நான் சம்பாதிச்ச பணத்தினால வாங்கின வீடு. இந்த வீட்டில் யாருக்குமே உரிமை கிடையாது. நான் என்ன சொல்கிறனோ அது மட்டும்தான் இங்கே நடக்கணும். இந்த வீட்டை வாங்கிறதுக்காக நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா பேசுகிறாங்க. அப்போது என்ன சொல்ல வர பாக்கியா? அப்போ நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பணுமா? அதை தான் சொல்ல வரியே நீ அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே பாக்கியாவோ, அப்படி கிளம்புனாலும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. யாரையும் இந்த வீட்டில் இருக்க சொல்லி வற்புறுத்தவும் மாட்டேன். அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் பையனை இந்த வீட்டில் இருக்க வச்சதே உங்களுக்காகவும் இந்த பசங்களுக்காகவும் தான். நீங்கள் கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்கள் பையன் கோபி இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்தார். இதுக்கப்புறமும் இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இது ஏன் வீடு, இந்த வீட்டில் யார் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா சொன்னதுமே எங்கள் செனி வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆண்டி, என்ன பேசுகிறீங்க? அப்போது நீங்கள் இருக்க சொன்னாதான் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் இருக்கணுமா? சரிங்க ஆண்டி, நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே என்னவோ, அதனால தான் இப்படி குத்தி காட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சம்பாதிச்சு வாங்கின வீடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீடு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்றுக்கு 5-6 வீடு கட்டி வச்சுருக்காரு எங்கள் அப்பா. நாங்கள் என் அம்மா வீட்டுக்கே போகிறோம். செலியா கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுமே எங்கள் செலியனுமே, ஆமாம்மா செனி சொல்கிறது தான் கரெக்டு, நான் செனி கூடவே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செலியன் சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இவங்க எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுகிறாங்களே. நான் கோபியை தான் சொன்னேன், ஆனால் இந்த செனி ஏன் இப்படி எடக்கு முடுக்கா பேசிக்கிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, ஏ பாக்கியா,
இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா? என் மவன் கோபி எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எல்லாருமே இந்த வீட்டிலே இருக்கணும்னு சொல்லிட்டு பசங்களை எல்லாருமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான். இப்போ அவங்க எல்லாரையுமே துரத்தி அடிச்சுட்டு நீ மட்டும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? செலியனும் செனியும் இந்த வீட்டை விட்டு போகிறாங்களாம். கோபியையும் போக சொல்லிட்டேன். கோபி இல்லாத இடத்துல நானும் இருக்க மாட்டேன், நானும் போயிடுவேன். கொஞ்ச நாளில் உனக்கும் எழிலுக்கும் சண்டை வந்து அவனையும் துரத்தி அடிச்சிருவேன். தனியாக இந்த வீட்டில் இருந்து என்ன சாதிக்க போகிற? நீயும் செவரும் தனியாக பேசிக்க போகிறீங்களா? இங்கே பாரு பாக்கியா, நீ கொஞ்சம் கூட சரியில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இங்கே பாக்கியாவே அடிக்கிறாங்க. நம்ம பாக்கியா மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இங்கே எழில் இருந்து இங்கே பாருங்க பாட்டி, எதுக்காக நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறீங்க? எப்போவுமே நீங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தி மட்டும்தான் பார்க்குறீங்க. அம்மா சொல்கிற விஷயத்தில் எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லி கூட யோசித்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. அம்மா எது சொன்னாலும் திட்டுறீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாட்டி? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. அம்மாவோட மனசை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அம்மா எதையுமே யோசித்து தான் முடிவெடுப்பாங்க. நீங்கள் எப்போ பாரு அம்மாவை குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அம்மா சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கப்புறமும் இவர் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இவர் தான் இந்த வீட்டில் நிறையவே தப்பு பண்ணியிருக்காரு. வீட்டில் பெரியவங்க தான் ஒழுங்காக இருக்கணும். ஆனால் அப்படி ஒழுங்காக ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவங்களே தடுமாறி போய் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டாரு. இவரை எல்லாமே நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆனால் அம்மா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவோ உழைச்சிருக்காங்க, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களவே அப்பா தூக்கி போட்டுட்டு தானே போனார். உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போனார். நீங்களே அப்பாவை தலை முழுங்கினீங்கல்ல, அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் அம்மா கஷ்டப்பட்டவங்க, அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க. நீங்களே திட்டினாலுமே அம்மா மறு வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் இப்போது நீங்கள் அம்மாவை குத்தம் சொல்கிறதுல தானே இருக்கீங்க. அம்மா இந்த குடும்பத்தோட வளர்ச்சியை எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, சரிதான் எழிலு, நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான். உன் அம்மா அப்போல்லாம் நான் என்ன சொன்னாலுமே எதிர்த்து பேச மாட்டா. இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறா, திட்டுறா, இந்த வீட்டை விட்டு போன்னு சொல்கிறா, எல்லாமே தான் பண்ணுறா. உன் அம்மா ஒன்றும் நல்லவ கிடையாது. உனக்கு வேணால் உன் அம்மா நல்லவளாக தெரியலாம், ஆனால் உன் அம்மா ஒரிஜினலாகவே கெட்டவ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே எழில் இருந்துட்டு, பாட்டி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே செனியும் வீட்டை விட்டு கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு வராங்க. இங்கே பாக்கியா இருந்துட்டு, செலியா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை அடித்தேன், கண்டித்தேன், அவ்வளோதான். மற்றபடி நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பார் செலியா, உன்னை 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருக்கேன்டா. உன்னை ஒரு அடி கூட அடிக்கக்கூடாதா? நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றதுக்காக நான் உன்னை திட்டக்கூட கூடாதா? இப்போ வந்தவ செனி, அவள் என்னை எப்படியெல்லாம் கேட்குறா. நான் அவளை கேட்க வேண்டான்னு சொல்ல கிடையாது. ஆனால் உன்னை நான் அநியாயமாக அடிக்கலையே. நீ தப்பு பண்ண, கண்டித்தேன், அடித்தேன், அவ்வளோதான். உங்களை வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை செலியா. எப்படியோ உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. நான் யாருமே இந்த வீட்டில் யார் இந்த வீட்டை விட்டு போனாலுமே ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுக்கவே மாட்டேன் செலியா. முன்ன மாதிரி இல்லை நான். மற்றவங்க வீட்டில் உள்ளவங்க, பசங்க, புருஷன் எல்லாரும் வேணும், அவங்க நல்லதை மட்டும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாரையுமே தான் நான் சுற்றி சுற்றி வந்தேன். என்ன கூட நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போலாம் நான் ரொம்ப மாறிட்டேன் செலியா. இனிமே யார் எப்படி என்னாலும் போயிட்டு போகிறாங்க. இனிமே என் பொண்ணு இனியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை நான் பார்க்க போகிறேன்டா செலியா. உன் இஷ்டம் என்னவோ, நீ இந்த வீட்டில் இருக்கலாம், உனக்கு பிடிக்கலைன்னா இந்த வீட்டை விட்டு போகலாம். நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, யாருக்கும் அட்வைஸும் பண்ண போகிறதில்ல. செனியே இத்தனை நாளாக என் பக்கம் இருந்த செனி, என்னை புரிஞ்சுக்கிட்ட செனியே இன்றைக்கி என்னை எதிர்த்து பேசுகிறா. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கன்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே உங்கள் இஷ்டம் செலியா, இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இனியா இருந்துட்டு, அண்ணே ப்ளீஸ்ண்ணே இந்த வீட்டை விட்டு போகாதுண்ணே, எல்லா பிரச்சனையும் என்னால் தான். நான் ஒரு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. நீங்கள் என்னால் எதுக்குண்ணே இந்த வீட்டை விட்டு போகணும்? ப்ளீஸ்ண்ணே இந்த வீட்டை விட்டு போகாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நான் இனி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து கதறி கதறி அழுகுறாங்க. இங்கே பாக்கியாவோ
இங்கே ஈஸ்வரிக்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு டைம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பையன் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ஆகாஷை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி வந்து கோபிக்கிட்ட சொல்கிறாங்க, கோபி அந்த பாக்கியா அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா, அவள் பேச்செல்லாம் ஒரு பேச்சே எடுத்துக்காத, நீ வா போயிட்டு ரெஸ்ட் எடு வா நீ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம செனி இருந்துட்டு செலியன்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே செனியோட அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம ஆகாஷ் வந்து சாப்பிடாமவே இருக்கார். நம்ம பாக்கியா போனதுமே இங்கே ஆகாஷை வந்து சாப்பிட வைக்கிறாங்க. நம்ம செல்வி வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம பையன் எப்படியெல்லாம் இருக்கணும், கலெக்டர் ஆகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவு கண்டு வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சுக்குநூறாக கண்ணாடி மாதிரி உடஞ்சதுனால அவங்களுமே உடஞ்சி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆகாஷும் இனியாவையும்